ஆர்ஆர் இராரோ பாட்டோட பாருவோட அம்மா என்ட்ரி கொடுத்துட்டாங்க. பாரு முதல்ல எமோஷனல் ஆகிட்டு ஆக்டிவிட்டி ஏரியா ஓடினாங்க. இங்கே உள்ளே வரும்போதே சபரி எல்லாம் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தார். வந்து அம்மா நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த மன்னிப்பு கேட்டிருப்பார்ல, அந்த வீடியோ சொல்லிவிட்டு அம்மா மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னோடனே ஆஹா மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காடுறாங்க. போய் உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரு அந்த ஆக்டிவிட்டி ஏரியாவில் அந்த ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ணாங்க. பண்ணும்போது ஃபுல்லாக இவங்க டென்ஸ்டாகவே இருந்தாங்க. ஒருத்தராக ஏதோ பேச்சு கொடுத்தாங்க. அவங்க அதிகமாக பேசலை. அப்போ கனியக்கா சொன்னாங்க, இருக்கட்டும் அவங்க பொண்ணை பார்த்துட்டு பொண்ணு வந்தப்புறம் பொண்ணுக்கிட்ட பேசிவிட்டு நம்மக்கிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. பொண்ணு வரலேன்னு டென்ஷனாக இருக்காங்கன்னு. அப்போ கமருதன் வந்து மதுரையிலேருந்து வந்தீங்களாம்மா அப்படின்னு கேட்குறாரு. உடனே இல்லை நேற்றுக்கே வந்துட்டேன், சென்னைக்கு வந்துட்டேன், இன்றைக்கி தான் இங்கே வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா கமருதன் சொல்கிறாரு, பிக் பாஸ் அவரில் கண்ணாடி போட்டிருக்காளான்னு தெரில, ஒரு வேளை லென்ஸ் போட்டிருக்காளோ என்னவோ, நம்ம கேட்கலாமா, லென்ஸ் ஏதாவது கண்ணாடி வேணும்னா கொண்டு போய் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கமருதன் வந்து சொல்கிறாரு. ஏன்னா ஆக்டிவிட்டி பண்ண கொஞ்சம் திணறாங்கல்ல அதுக்கு. அப்போ உடனே விக்ரம் சொல்கிறாரு, அதெல்லாம் அவள் வேணும்னா வாய் திறந்து கேட்டுக்குவா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, லென்ஸ் ஏதாச்சும் போட்டிருப்பாளா இருக்கும் அப்படின்னு. அப்போ திவ்யா சொல்கிறாங்க, இல்லை மேக்கப் போட்டிருக்கா அப்படின்னா லென்ஸும் போட்டிருக்கான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசி எப்படியோ பாரு முடிச்சிட்டாங்க. முடிச்ச உடனே பிக் பாஸ் சொல்கிறாரு, என்ன 2 பால் தான் போட்டிருக்கீங்க, அந்த க்ரீன் பாலை யார் போடுவா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு பாரு சொல்கிறாங்க, ஐயோ 2 பால் தானே அதில் எழுதிருந்துச்சு, உடனே எடுத்து பாருங்க அப்படின்னோடனே, அப்படியா சொன்னார் அந்த கணக்கு பிள்ளை, போய் எடுத்து பாருங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாரு வந்துட்டு திருப்பி ரீட் பண்ணி பார்க்குறாங்க. அதில் வந்துட்டு 2 பால் தான் எழுதியிருக்கு. உடனே நீங்கள் எவ்வளோ வேலை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து பாருக்கிட்ட டீஸ் பண்ணுறாங்க. உடனே அம்மா வந்துச்சு பார்க்க போக வேண்டாமா அப்படிங்கும்போது பாருங்க இந்த ஓடி வராங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சபரி வந்து திருப்பியும் கேட்குறாரு, அம்மா உங்கள் பேர் லீலாவாம்மா, லீலா தானம்மா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க அதுக்கு எதுவுமே சொல்லலை. அப்போ வந்துட்டு பேர் எப்படின்னு கேட்க முடியாமல் தான் நான் இப்படி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி திருப்பவும் சபரி சொல்கிறாரு, இல்லை என் பேர் கலைமகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே சரஸ்வதி தானம்மான்னு இன்னொருத்தர் கேட்குறாங்க. உடனே அவர் என்கிட்ட அப்படி கேட்டார், அதனால் நானும் அவருக்கு அப்படி பதில் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருவோட அம்மா சொல்கிறாங்க. ஸோ இப்போ லைவ் பார்த்துட்டு மிச்சத்தை அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.